எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், சாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்தம். நம்ம வெள்ளிக்கிழமை இந்த செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. Then you will see and be radiant. நீ பார்ப்பாய், நீ பார்க்கிற காரியங்கள் உனக்கு என்ன செய்யுமா? உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது சாதாரணமான ஒரு சந்தோஷம் அல்ல, இது அமைதலாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் அல்ல, இது ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஹார்ட் எக்ஸ்ப்ளோடிங், அப்படியே அசையக்கூடிய ஒரு சந்தோஷம். டியர் பிரேக்கிங், உடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஓவர்வெல்மிங் ஜாய், நிரம்பி வழியத்தக்க ஒரு சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் இது மகிழ்ச்சி. அல்லேலூயா. நிரம்பி வழியக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதம் புதிய மாதம். இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஒரு கூட்ட ஜனமாய் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ வில் see, நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்க்கிற காரியம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது வித்தியாசமாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் யோசித்து பார்க்க முடியாததாக இருக்கும். Hallelujah. Your season is shifting from sorrow to thrilling joy. வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், அழுகைகள், பற்கடிப்பு, இந்த சூழலிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நிலையை அவர் மாற்றுகிறார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தாவீது அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். 23ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன செய்றீங்க? ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன ஆகுது? நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. This speaks of abundance beyond capacity. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நிரம்பி வழியத்தக்க ஒரு ஆசீர்வாதம், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் நிரம்பி வழியத்தக்க ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கொடுக்க இருக்கிறார். விசுவாசிக்கும் போது, இந்த ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோயிங் ஜாய், நிரம்பி வழியத்தக்க ஒரு ஆசீர்வாதம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன செய்றீங்க? ஒரு பந்தியை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. A joy that is overflowing, நிரம்பி வழிகிறது. கர்த்தர் கொடுக்கிறது என்றைக்குமே அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. Whatever God gives is a blessing. கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஓபேத் ஏதோம் என்ற ஒரு நபர் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களிலே இந்த கதாபாத்திரத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து வாசி. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் வைத்தார்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்.
கர்த்தருடைய பெட்டி உள்ள வருது. கர்த்தருடைய பெட்டி அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். தேவ பிரசன்னம் வந்தாலே சந்தோஷம்தான். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வந்தாலே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை யாருனாலையும் எடுக்கவே முடியாது. நோ enemy could touch it. எந்த ஒரு பிசாசும் எடுக்க முடியாது, எந்த மனிதனும் எடுக்க முடியாது, யாருமே எதுவும் செய்ய முடியாது. தேவ பிரசன்னத்தில் வருகிற ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை. ஆமென். இங்கே இந்த ஓபேதேதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி அது கொண்டு வந்து வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த 12வது வசனத்தில் பார்த்தோம், தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. The ark represents God's presence. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அந்த 3 மாதத்துக்கு பிறகு அந்த பெட்டி அவனிடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அது கடைசி வரைக்கும் நிலையாய் நின்றது. அல்லேலூயா. He became the gatekeeper. இந்த ஓபேத் ஏதோ அவன் பெட்டிக்கு வாசல் காவல்காரராக அவன் இருந்தான். அவன் worshipper, became a worshipper. அவன் ஆராதனை வீரனாக அவன் இருந்தான். He became a musician. அவன் இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய நபராக அவன் இருந்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். They become mighty men. பெரிய சிறந்து விளங்கக்கூடிய பராக்கிரமசாலியாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். They become gifted leaders. பெரிய ஒரு உயர்வான ஸ்தானத்திலே ஆசீர்வாதத்தை உடையவர்களாக, தலைவர்களாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை மாற்றினார். யாரு? ஓபேத் ஏதோமினுடைய பிள்ளைகளை. They become blessed administrators. மிக சிறந்த நிர்வாகிகளாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேணால் ரெஃபரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம், மற்றும் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஈவன் when the ark moved, தேவனுடைய அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும், தேவனுடைய பெட்டி அந்த இடத்திலிருந்து கடந்து போன பிறகும், ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மகிழ்ச்சி அது போகவே இல்லை. இன்ஃபேக்ட் இட் மல்டிப்ளைட். அது இன்னும் அது விருத்தியாய் கொண்டு வந்தது. தட் இஸ் த பவர் ஆஃப் ஜாய். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. தட் இஸ் so secure, that is unstoppable. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம். நீங்கள் அப்போஸ்தலர்ல 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சப்பானியை பேதுரு அவர் விடுதலை ஆக்குகிறார். 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த சப்பானி அவன் குதித்து எழுந்து அவன் நடந்து அவன் தேவனை துதித்து கொண்டு, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் குதிக்கிறான், நடக்கிறான், ஓடுகிறான், ஆலயத்திற்குள்ளாக போகிறான். அவனால் அடக்கவே முடியல. அல்லேலூயா. அவனால் என்ன செய்ய முடியல? அடக்கவே முடியல. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாய். ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி. இட் இஸ் டூ பிக் டு ஸ்டே குவைட். நீ அமைதலாகவே இருக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி நம்ம அமைதலாகவே இருக்க முடியாது. A joy too big. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாய் போகக்கூடிய அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அதான் நம்ம 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் அந்த ஆராதனையில் பார்த்தோம். நீ மழையையும் காண மாட்ட, நீ காற்றையும் காண மாட்ட, ஆனால் உன்னுடைய பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதான் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ள என்ன செஞ்சாங்களா? சொல்லிக் கொண்டார்கள். நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்.
என்று எல்லா புறஜாதிகளும் என்ன செஞ்சாங்க? சொல்லி கொண்டார்கள். There is a kind of joy which heaven releases. பரலோகமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. That cannot stay locked in your heart. அது உன்னுடைய இதயத்திற்குள்ளாக அதை அடக்கி வைக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. Joy from God, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அதை அடக்கி வைக்க முடியாது. அந்த சந்தோஷம் ஒரு வல்லமையோடு கடந்து வரும். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி ஒரு பலத்தோடு கடந்து வரும். இட் இஸ் டூ பிக் டு ஸ்டே குவைட். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அது அமைதலாகவே இருக்க வைக்காது. இங்கே வசனத்தில் பார்த்தோம், அழகான ஒரு வசனம் 126ஆம் சங்கீதத்தில், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. யோபின் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்களேன். இனி அவர் உம்முடைய வாயை என்ன செய்வார்? நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். This God will do it. இப்போ வேணா நீ சோகத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள், பலவிதமான கேள்விகள் நிறைந்திருக்கலாம். This God can change in a snap of a moment. ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் இந்த ஆண்டவராகிய கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், இனிமேல் என்ன செய்வார்? உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நீங்கள் ஆதியாகமத்தில் கூட ஒரு காரியத்தை பார்க்கலாம். சாராள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. 21ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் பாருங்களேன். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 வயது. 100 இயர்ஸ். 100 வயது. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்ன செஞ்சாரு? நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். தேவன் என்னை அது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுது? சந்தோஷத்தினாலே, நான் நிரம்பி வழியத்தக்க சந்தோஷத்தினாலே என்னை திருப்தி ஆக்கினார். நிரம்பி வழியத்தக்க மகிழ்ச்சியினாலே என்னை திருப்தி ஆக்கினார். திருப்தியாய் இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்க என் தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, தேவன் என்ன செய்கிறார்? என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்வாங்க? நகைப்பார்கள். அல்லேலூயா. A joy too big. A joy too big. நம்ம பார்த்தோம் இந்த 126ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். அதில் 1வது வசனத்தை நீங்க பாருங்களேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் they were in the captivity. அவர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. They cried in captivity. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அழுதார்கள். தன்னுடைய சிறையிருப்பில் அவர்கள் சிக்கி, அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்கள் அழுதார்கள். They wept in bondage. அந்த கட்டுகளில் இருக்கும்போது அவர்கள் வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் நாடினார்கள். They suffered in silence. அவர்கள் இருந்த அந்த சிறையிருப்பின் காலத்தில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பத்தின் நடுவிலே அவர்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினாரோ, when God turned their captivity, கர்த்தர் என்றைக்கு அவருடைய சிறையிருப்பை மாற்றினாரோ, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எங்களுடைய வாயை, இந்த 2வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோமே, என் வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அல்லேலூயா. God can change your life. உன் வாழ்க்கையை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். ஆமென். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காட் மூவ்ட். முதலாவது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை நடப்பித்தார். 2வது மகிழ்ச்சி உள்ள வந்தது. 3வது அமைதல் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காட் மூவ்ட், தென் ஜாய் கேம், தென் சைலன்ஸ் broke. ரொம்ப அழகாக இருக்கு. முதலாவது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை நடப்பித்தார். கிரியை நடப்பித்த மாத்திரத்தில் மகிழ்ச்சி உள்ளே கடந்து வருகிறது.
அடுத்தது அவர்களுடைய எல்லா விதமான அமைதல், வேதனைகள், பாடுகள் எல்லாம் என்னாச்சு? முறியடிக்கப்பட்டது. கர்த்தர் உன்னுடைய சூழலை மாற்றும் போது உன்னுடைய சத்தமும் மாறும். அல்லேலூயா. எப்படி? கர்த்தர் உங்களுடைய சூழலை மாற்றும் போது உங்களுடைய சத்தமும் மாறும். The same mouth that cried in pain, the same mouth will laugh in victory. எந்த வாய் வேதனையை, அழுகையை, புலம்பலை சொல்லி கதறிக்கொண்டிருந்ததோ அதே வாய் நகைப்பினாலே, ஆனந்த மகிழ்ச்சினாலே, சந்தோஷத்தினாலே ஆர்ப்பரிக்கும்படியான ஒரு சூழலை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி அது சும்மா இருக்காது. அந்த மகிழ்ச்சி இட் இஸ் so big, a joy too big to stay quiet. அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், பெரிய சந்தோஷமாக இருக்கும், பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தமாக இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை பார்க்க முடியும். 11வது வசனத்தை பாருங்க. 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல். சும்மா தான் சொன்ன, மகிமை அமர்ந்திருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால என்ன செஞ்சீங்க? என்னை இடை கட்டினீர். A joy too big. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி அது ரொம்ப பெரியது, அது ரொம்ப பெரியது. சம் ஜாய் லாஃப்ஸ். சில மகிழ்ச்சி, சில சந்தோஷம் அது சிரிக்கும். சில மகிழ்ச்சி, சில சந்தோஷம் பாடும். சில சந்தோஷம், சில மகிழ்ச்சி அது டான்ஸ் ஆடும். சில மகிழ்ச்சி, சந்தோஷம் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து துள்ளி குதித்து கொண்டு வரும். அல்லேலூயா. ரியல் ஜாய் ஃப்ரம் காட், ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிறது. அது சும்மாவே நம்மளை இருக்க வைக்காது. இட் இஸ் ஸோ பிக். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய இருக்கிறது அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உன்னை சும்மா உட்கார வைக்காது. இது வரைக்கும் நீ கஷ்டத்தில் நீ சும்மா உட்காராமல் இருந்த, ஆனால் இனிமேல் நீ மகிழ்ச்சியில் நீ சும்மா உட்கார மாட்ட. நீ ஆர்ப்பரிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது அது என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பாருங்களேன். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நீ சத்தமிட்டு கம்பீரி. Shout aloud. சத்தமிட்டு கம்பீரி, நீ ஆர்ப்பரி. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருந்தா மகிழ்ச்சி உங்களோடு இருக்கும். அவர் உங்களோடு இருந்தா சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர் உங்கள் சூழலை மாற்றும் போது உங்களுடைய மகிழ்ச்சி நிரம்பி வழியும்படியாக செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, என்னுடைய இருதயத்தை உம்முடைய சந்தோஷத்தினாலே, உம்முடைய மகிழ்ச்சியினாலே ஆண்டவரே என்னை நிரப்புங்க. என்னுடைய ஆவியிலே ஆண்டவரே அப்பா நான் உற்சாகமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பாடலை நான் சந்தோஷமாய் நான் பாடும்படியாக செய்வீராக. என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாய் நான் பாடும்படியாக, நான் சந்தோஷமாய் நான் துள்ளி குதிக்கும்படியாக செய்யுங்கப்பா. என்னுடைய சத்தம் மாறட்டும், என்னுடைய சூழல் மாறட்டும். நீர் என்னை மாற்றி என்னை ஆசீர்வதித்து எனக்கு துணையாய் நில்லுங்க என்று கேளு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம், you will see, நீ பார்ப்பாய். நீ பார்க்கிற காரியங்கள் என்ன செய்யும்? உன்னுடைய இருதயத்தை என்ன செய்யும்? அதிசயப்பட்டு பூரிப்பாய் இருக்கும்படியாக செய்யும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக, நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அன்னாள் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிந்த பிறகு அவர் சொல்கிறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா.
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே நான் என்ன செய்கிறேன்? நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, அண்ணால் அவங்க சொல்கிறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால என்ன செய்கிறேன்? நான் சந்தோஷப்படுகிறேன். When God answers deep pain, He releases deep joy. உங்களுடைய காயங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய ரணங்களுக்கு, உங்களுடைய அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்போது அவர் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர் உங்களிடத்திலே அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அதற்கு அளவே இல்லை. அதற்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அதை யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. அது யாருனாலையும் அது விவரிக்க முடியாது. இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் கவனமாக கேளுங்க. பொதுவாக ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹேப்பனிங்ஸ். சந்தோஷம் என்றைக்குமே சூழலை வைத்து நமக்கு சந்தோஷம் கடந்து வரும். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? நம்மளுடைய சூழல் சந்தோஷமாக நம்மளை மாற்றும் போது, சந்தோஷமான சூழல் இருக்கும்போது நம்ம அதை பார்த்து அந்த சூழல்னால நம்ம சந்தோஷம் அடைகிறோம். சூழல் நமக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நம்ம என்னவா இருக்க மாட்டோம்? சொல்லுங்கள், என்னவா இருக்க மாட்டோம்? சந்தோஷமாய் இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அப்படி அல்ல. கர்த்தர் இடத்துலேருந்து வருகிறது, ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி அது சூழ்நிலையை வைத்து வருவது அல்ல. அல்லேலூயா. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பீப்புள். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனிதிங். அது சூழ்நிலையை வைத்து வரக்கூடியது அல்ல, மனிதர்களை வைத்து வரக்கூடியது அல்ல, வேற எந்த ஒரு காரியத்தையும் வைத்து வரக்கூடியது அல்ல. இட் இஸ் ரூட்டட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அது தேவ பிரசனத்திலே நாம் இருக்கும்போது, அது தேவ பிரசனத்திலே நாம் வாசம் செய்யும்போது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் அது அளவில்லாத அளவிற்கு நிரம்பி வழியும்படியாக அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் கடந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் வெளியே அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் உள்ள நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். அவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள் சுற்றி இருக்கலாம், ஆனாலும் உள்ள ஒரு சமாதானம் உள்ள இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோமா? சந்தோஷப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். துக்கமா இருக்கிறோம், ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறோம். வெளியே அவ்வளவு துக்கங்கள் இருக்கிறது, அவ்வளவு பாடுகள் இருக்கிறது, அவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, அவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, அவ்வளவு அவமானங்கள், கண்ணீர்கள் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் ஸ்டில் ஐ எம் ஜாய்ஃபுல். ஆனாலும் நான் மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனாலும் நான் கர்த்தரை நான் துதித்து கொண்டிருக்கிறேன். சாரோஃபுல் பட் yet rejoicing. அல்லேலூயா. என்ன அழகா இருக்குல்ல? சாரோஃபுல், நான் துக்கத்தோடு இருக்கிறேன், ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும். ஐ எம் புவர், நான் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையில கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், நான் வேதனையில தான் இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு தரித்திரத்திற்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் என் மூலமாக அநேகர் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒன்று. ஆமென். அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம். we have nothing, ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எல்லாம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். என்ன ஒரு ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் நாம் இருக்கிறோம். உலகத்தின் பார்வையில் யூ லுக் எம்டி, ஒன்றுமே இல்லை, ஜீரோ, உதாசீனப்படக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம்.
பட் இந்த கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யத்தில், அவருடைய பார்வையில் யூ ஆர் ஃபுல், நீ நிறைந்து காணப்படுகிற நபராய் இருக்கிறாய். டு த நேச்சுரல் ஐ, நம்மளுடைய பார்வைக்கு இட் மே லுக் லைக் வி லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் இழந்ததை போல இருக்கலாம் நம்முடைய பார்வைக்கு, இல்லை மற்றவர்களுடைய பார்வைக்கு. பட் இந்த ஸ்பிரிட், ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது, ஆவியிலே நம்ம மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வெற்றியாளராக நாம் காணப்படுவோம். அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். we cry, நம்ம அழுகிறோம், நம்ம வேதனையை நாம் அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம். பலவிதமான வியாதிகள் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது, பலவிதமான தோல்விகள் கடந்து வருகிறது, பலவிதமான ஏமாற்றங்கள் கடந்து வருகிறது. எது வந்தாலும் எதுவுமே நம்மை கீழே கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. அத்தனை வியாதி இருக்கும் சரீரத்தில், அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில், அத்தனை பாடுகள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் எதுவுமே உங்களை கீழே கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் உங்களை எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கிறாரு, அவர் உங்களை மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு, அவர் அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவைகளை உங்களுக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிசாசு உங்களுக்கு தோல்வியான எண்ணங்களை அவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார், பலவிதமான ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார், பலவிதமான கவலைகளை, கஷ்டங்களை, வியாதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எது உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும் உள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் உங்களை அப்படியே அனல் மூட்டி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக நம்பிக்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்குள்ளாக நீங்கள் அப்படியே போகும்போது சுத்தி பிரச்சனை இருக்கிறது, சுத்தி பாடு இருக்கிறது, சுத்தி வியாதி இருக்கிறது, சுத்தி பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற அந்த அக்கினி, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையானவர் அவர் உங்களுடைய சூழலுக்குள்ளாக நீங்க அப்படியே கடந்து போறீங்க. நீங்கள் அப்படியே கடந்து போறீங்க. பிரச்சனைகள் பார்க்குது, ஏமாற்றங்கள் பார்க்குது, தோல்வி பார்க்குது. ஐயோ இவன் கீழே விழுந்துருவா, ஐயோ இவன் மடிஞ்சு போயிடுவா, இந்த வியாதியில முடிஞ்சிடும், இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும், இவன் குடும்பம் முடிஞ்சிடும், எல்லாம் சுற்றி இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் சுற்றி இருந்து பார்க்க பார்க்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்து வழியும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்வார். அவர் இந்த மாதத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவரே உங்களுக்கு துணையாக நிற்பார். நம்பி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை இடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்படி எங்களை விளங்க பண்ணுகிற பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தம் எங்களை கைவிட மாட்டார், எங்களை துணையாக நிற்பார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு திருவிருந்து இருக்கு. அதை முன்னிட்டு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம், அப்படியே எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, என் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, அப்பா, இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் உம்முடைய ஆலயத்தில், பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. பலவிதமான கேள்விகளோடு, பலவிதமான யோசனைகளோடு, பலவிதமான சிந்தையோடு இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.
ஆனாலும் என் தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவி கடந்து வந்தது. என் தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக, எங்களுடைய சூழலுக்குள்ளாக, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக, புத்திக்குள்ளாக உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்து பெரிய 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 காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பெரிய வெளிப்பாட்டின் ஆவியானவர், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் எவைகளை பார்க்க நீர் ஆயத்தம் செய்து வைத்தீரோ அவைகளை நாங்கள் பார்க்க, அவைகளை நாங்கள் சுதந்தரிக்க, ஆண்டவரே அவைகளை நாங்கள் பார்த்து சுதந்தரிக்கும் போது எங்களுடைய இருதயம் ஆண்டவரே அதிசயப்பட்டு பூரிப்பாய் மாறுமே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை தாங்கி பலப்படுத்தி உம்முடைய பாத்திரமாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, உங்கள் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி, தயார்படுத்தி உமக்கு நேரே நாங்கள் கடந்து வருகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.